வெளிவந்து 2 வருடங்கள் ஆகும் விக்ரம் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் எவ்வளவு தெரியுமா? லோகேஷ் கனகராஜ் உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் என்பது நாம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவரை பார்த்துதான் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவிற்கே வந்தார். அப்படி தான் பார்த்த மிகப்பெரிய நட்சத்திரத்தை தானே இயக்கக்கூடிய வாய்ப்பை விக்ரம் திரைப்படத்தில் பெற்றார் லோகேஷ் கனகராஜ். ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்பில் உருவான இப்படம் கடந்த 2022ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமாக வெளியானது. இந்த படத்துல கமலுடன் இணைந்து ஃபகத் பாசில், விஜய் சேதுபதி, காயத்ரி, செம்பன் வினோத் ஆகியோர் நடித்திருந்தாங்க. சூர்யா கடைசியா கேமியோ ரோல்ல வந்து படத்தை தூக்கி நிறுத்தி இருப்பாரு. அனிருத் இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இசையமைத்திருந்தாரு. மக்களிடம் மாபெரும் வெற்றியடைந்த இந்த படம் வெளிவந்து இன்றுடன் 2 வருடங்கள் கடந்துருச்சு. இதனை கமலுடைய ரசிகர்கள் 2 இயர்ஸ் ஆஃப் விக்ரம் என்கின்ற ஹேஷ்டேக்குடன் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆக்கிட்டு வராங்க. இந்த நிலையில விக்ரம் திரைப்படம் மொத்தமா எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். உலகநாயகன் கமலஹாசன் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில உருவான விக்ரம் திரைப்படம் உலக அளவுல 435 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய சாதனையை படைச்சிச்சு. அது போல கமலஹாசனின் திரை வாழ்க்கையில அதிகம் வசூல் செய்த திரைப்படமும் இந்த விக்ரம் திரைப்படம் தான். உலக அளவில் எப்படி புதிய சாதனையை விக்ரம் திரைப்படம் படைத்ததோ அதே போல 185 கோடி வரை வசூல் செய்து தமிழகத்திலையும் வசூல் சாதனை படைச்சிச்சு விக்ரம் திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை கேட்கிற கமலுடைய ரசிகரா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.